மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்கும் நிகழ்வு தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்கிறார். இந்த பதவியேற்பு விழா தற்போது ஆளுநர் மாளிகையில் நடைபெற்று வருகிறது. ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இந்த பதவியேற்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆளுநர் RN ரவியை மனோ தங்கராஜ் சந்தித்து வாழ்த்து பெற்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. இந்நிகழ்வில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன், KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது மீண்டும் மனோ தங்கராஜ் அமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதற்கான நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். நம்ம காட்சியில பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியில முதலமைச்சர் MK ஸ்டாலின் புதிய அமைச்சராக மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிறார். அமைச்சரவையில் மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரத்திலிருந்து அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அவர் மீண்டும் அமைச்சராகிறார். அவருக்கான பொறுப்பு பால்வளத்துறை கொடுக்கப்படலாம் என்று அறிவிக்கப்படுகிறது. தற்போது இந்த பதவியேற்பு விழா நிறைவேற்ற பிறகாக அவருக்கான பொறுப்பு என்ன என்பதை ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மனோ தங்கராஜனுடைய வாழ்க்கை மற்றும் அவரது பின்புலமும் ரொம்ப சுவாரஸ்யமானது என்பதை பார்க்கலாம். பள்ளி பருவத்திலிருந்து எப்படி படிப்பு மேல ஆர்வம் கொண்ட ஒரு நபராகவும், பள்ளி பாடங்களை தவிர லைப்ரரியில நிறைய சேலம் செல்லக்கூடிய நபராகவும் மனோ தங்கராஜ் இருந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம அவர் படித்த கல்லூரியிலேயே கல்லூரி மாணவர்களுக்கான மாணவர் தலைவராகவும் அவர் இருந்திருக்கிறார். பின்னர் ஜனதா காங்கிரஸ்ல தனது அரசியல் பயணத்தை தொடங்கி திமுகவுக்கு வந்து அதுல மிகப்பெரிய ஒரு கோலோச்சக்கூடிய ஒரு நிலையில இருந்த ஒரு நபராக இருந்திருக்கிறார். கடந்த 2001-6 சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். மறுபடியும் 2016 சட்டமன்ற உறுப்பினராகவும், அதுக்கு அடுத்த கன்சிக்யூட்டிவ் டைமா 21 சட்டமன்ற உறுப்பினர். அப்பொழுதே அவருக்கு தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக பதவி கொடுக்கப்பட்டது. அதன் பின்னராக அமைச்சரவை மாற்றத்திற்கு அடிப்படையில் பால்வளத்துறையை வந்து கொடுக்கப்பட்டது. பால்வளத்துறையில மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை சந்தித்துட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான முடிவுகளையும் கொள்முதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் பால் கொள்முதல் விஷயங்களையும் அவங்களுக்கு பால் பெறக்கூடிய விவசாயிகள் இருந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதியை உடனடியாக பெறுவதற்கான நடைமுறைகள் எல்லாம் மிக வலுவாக முன்னெடுத்து வைத்திருந்தது நம்மால பார்க்க முடிந்தது. அதன் பின்னராக கடந்த செப்டம்பர் மாதம் அவர் திடீரென அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டதும் நமக்கு தகவல் செய்தியாக இருக்கிறது. ஏன் அவர் அப்படி இருந்தாருன்னா நமக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அங்கு உள்ள பொறுப்பேற்போருக்கு பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைக்குமாறு மாண்புமிகு ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திரு மனோ தங்கராஜ் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும், தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும், அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன்.
மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார். கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தில் அப்போது பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தின் மூலம் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் மனோ தங்கராஜ். இது தொடர்பான அறிவிப்புகளை தொடர்ந்து நியூஸ் 18 தமிழ்நாடு முன்னமே வெளியிட்டு வந்தது. அந்த அடிப்படையில் அவர் வகித்து வந்த பால்வளத்துறையே அவருக்கு மீண்டும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது அமைச்சராக பொறுப்பேற்ற மனோ தங்கராஜ் ஆளுநர் RN ரவிக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து தற்போது மனோ தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன துறைகள். அந்த வகையில் தற்போது ஆளுநரும் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறார். May we now close the proceedings? Thank you, sir. Ladies and gentlemen, we humbly request all of you to rise up for the national anthem. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றார் மனோ தங்கராஜ். பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்வான மனோ தங்கராஜ் தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். பால்வளத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அமைச்சரவை மாற்றத்தின் போது அவர் அமைச்சர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக மீண்டும் அமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார் மனோ தங்கராஜ். தற்போது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த பதவியேற்பு நிகழ்வு தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. அவர் மீண்டும் அவர் வகித்து வந்த பால்வளத்துறையே அவருக்கு ஒதுக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான செய்திகளை தொடர்ந்து அமைச்சரவை மாற்றத்தில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் கூடுதலாக ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான விவரங்களையும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தொடர்ந்து முன்னமே ஒளிபரப்பி வந்தது. தற்போது முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் இருவரும் சந்தித்து பேசக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு Ladies and gentlemen, the Honorable Minister will now present a bouquet to the Honorable Governor. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு அமைச்சர் அவர்களை புதியதாக பதவியேற்றுள்ள மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்குவார்கள். With your permission, sir, may we now close the proceedings? Thank you. திரு த. மனோ தங்கராஜ் அவர்களை பதவியேற்பு உறுதிமொழியும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மனோ தங்கராஜ் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழுமுதல் ஆட்சியையும் உரிமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உடற்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும்
நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். I, மனோ தங்கராஜ் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என உளமாற உறுதி கூறுகிறேன்.